கழட்டு 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 தூக்கி விட்டுற. தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து கழட்டு திருமணம் உடம்பு வீட்டுல கூடாது. கழட்டு அழைப்பு விடுக்குமாறு வந்திருந்தார். குப்பையில விட்டாரு. திருமணம் கூட விடு. எல்லா கட்சியுமே ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவர் ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன, எப்படியும் ஆதரவு கொடுக்க போறாரு, அதுக்கே இவ்வளவு லேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மத்தவங்கள மாதிரி நானும் விசிகாவை பத்தி பேசின ஆள் தான். நானும் திருமாவளவன் ஏன் முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவு லேட் பண்றாரு, எப்படியும் ஆதரவு கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ஆதரவு சீக்கிரமா கொடுக்க வேண்டியதானே தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்கள மாதிரி நானும் பேசினேன். ஆனா அதுக்கு பின்னாடி அப்படி டக்குன்னு நம்ம ஒரு முடிவை அறிவிச்சுட்டா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ எனக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு செயல்பாடுகள் இருக்கா அப்படிங்கிறதே ப்ரூவ் பண்ணுச்சு. அது என்ன வீடியோங்கிறத நீங்களே பாருங்க. எஸ், இந்த வீடியோ விசிகா கட்சியோட அடிப்பட்ட ஒரு அடிமட்ட தொண்டன் வீட்டுல இருந்து திருமாவோட புகைப்படத்தை அகற்றப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலே இன்னைக்கு விசிகா கட்சி பெரும்பான்மையா வாங்கின இடங்கள்ல மேக்சிமம் வெற்றி பெற்றுருவாங்க. இன்னைக்கு தோல்வி அடையுது விசிகா மட்டும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அதிமுக பல்வேறு கட்சிகள் தோற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது தாவேகா. அது தாவேகா செயல்பாடு நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறதோட தாவேகாவோட பிடிச்சி நிறைய பேர் ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்சாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா அந்த தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் விட்ட வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் இன்னைக்கு விசிகாவோட அடிமட்ட தொண்டனோட இந்த ரியாக்ஷன் சொல்லலாம். என்ன வார்த்தை விட்டாங்க அப்படின்னா, 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுக்காகலாம் இன்னைக்கு வரைக்கும் அடிமையா திமுக இருக்காங்கன்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர்கள், தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு அடிமட்ட தொண்டனோட அவ்வளவு ரியாக்ஷன். வேற ஒண்ணுமே இல்லைங்க. திமுகவோட செயல்பாடுகள் பார்த்து 1000 குற்றச்சாட்டுகள் திரும்ப வச்சிருந்தாலும் திரும்ப அடிமையா தான் திமுக இருக்காருன்னு சொல்லி 1000 விமர்சனங்கள் பண்ணது இந்த தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா விசிகால இருந்து, ஏன் நேத்து விசிகாவோட மிக முக்கியமான ஆளுமையில இருந்து ஒரு தலைமை, ஒரு ஆளுமை ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க, விஜய்க்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா எங்கிட்ட ஆதரவு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன காரணம்னா, அது அடிப்படை தொண்டன்ல மட்டும் இல்லாம அங்க இருக்கிற முக்கியமான விசிகால பொறுப்புல இருக்கிறவங்க கொந்தளிக்கிறது காரணம் என்னன்னா, நம்ம விட்டுற வார்த்தைகள் தான். சின்ன கட்சி தானே, 2 எம்எல்ஏ தானே வச்சிருக்காங்க, 1 சீட்டு தானே வச்சிருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்னு நம்ம ஆரம்பத்துல பேசலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு உள்ளவங்க தான் இன்னைக்கு மெஜாரிட்டி ஹீரோவா தெரியுறாங்க. அதனால இரண்டாம் கட்ட தாவேகாவோட தலைவர்கள் சில வார்த்தைகள் பார்த்து பொறுமையா விடலாம். அந்த இரண்டாம் கட்ட தலைவர் யாருன்னு சொல்லலாம், இதே விசிகா இருந்து போனவர் தான். அவர் விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு விசிகாவோட மிக முக்கியமான தொண்டர்கள் கொதித்தெரிஞ்சதுக்கான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா அப்படின்னு நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே திரும்ப மத்தவங்க சொன்ன மாதிரி திரும்ப டக்குன்னு முடிவெடுக்க வேண்டியது, எப்படி ஆதரவு கொடுக்க வேண்டியதான, வடதுசாரி கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, விசிகா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லும்போது, நானும் மத்தவங்க மாதிரி பேசும்போது தான் திருமாவோட அந்த யோசிச்ச அந்த நிலைப்பாடுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ. அதனால ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம். என்னோட நிலைப்பாடு என்னன்னா, இந்த காங்கிரஸ் மாதிரி கட்சிகளுக்கு 28 சீட்டு இனிமேல் கொடுக்கறதுக்கு போய் இந்த மாதிரி விசிகாவுக்கோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ, சிபிஎம்கோ, இல்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கோ, இல்லைன்னா முஸ்லீம் லீக் கட்சிக்கோ, இந்த மாதிரி கட்சிகளுக்கு சீட்டு அதிகமாக கொடுத்து நிறைய இடங்கள் வெற்றி பெற வச்சா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விசிகாவோட இந்த நிலைப்பாடு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சரிதானோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால இந்த பதிவு. நன்றி, வணக்கம். கழட்டு 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 தூக்கி விட்டுற. தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து கழட்டு திருமணம் உடம்பு வீட்டுல கூடாது. கழட்டு அழைப்பு விடுக்குமாறு கழட்டு இல்ல, குப்பையில விட்டாரு. திருமணம் கூட விடு.